வெல்கம் டு சக்சஸ் ஈஸி தமிழ். பைத்தான் ப்ரோக்ராமிங்ல இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிப்பீட்டேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஃபார், வைல் எல்லாம் வரும் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து செவரல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் அதை லிமிட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அந்த லூப்லேருந்து. ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபார் வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ லிஸ்ட்டுங்கிறது சியில் அரேஸ் யூஸ் பண்ண போல அதே மாதிரி பைத்தானில் லிஸ்ட். ஓகே, இப்போ நான் எல்ன்றது லிஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். எல் ஈக்குவல் டு இப்போ ஃபஸ்ட் நான் ஒரு எம்டி லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், ஒரு எம்டி லிஸ்ட் நாம் இப்போ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. எல் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எம்டி லிஸ்ட்டுக்கு எந்த எலமெண்ட்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துரும் அப்படின்னா ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த எம்டி லிஸ்ட்டில் நான் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை லிமிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோங்கிறத இன்புட்டாக கெட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் input of enter the size of the list. அந்த லிஸ்டோட சைஸ் இவ்வளோ. இப்போ 10ன்னா 10 எலமெண்ட்ஸ் தான் அந்த லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ண முடியும். ரைட், ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுங்கிறத இன்புட்டாக யூசர் கிட்டேருந்தே கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம n ஈக்குவல் டு 10 இன்புட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணணும். அப்போ 10 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எனக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்சர்ட் ஆகிட்டே வரும். அப்போ நம்ம இப்போ இது நம்ம எது யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண முடியும்? லூப்பிங். ஓகே, ஸோ இப்போ ஃபார் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் பைத்தானில் ஃபாரோட சின்டாக்ஸை ஃபஸ்ட்டு ஃபார் யூஸ் பண்ணிக்கணும், ஃபார்ன்ற கீவேர்டு. நெக்ஸ்ட்டு லூப்பிங் வேரியபிள் கொடுக்கணும். இந்த லூப்பிங் வேரியபிள் தான் ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷனை வந்து நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் அந்த லூப்பிங் வேரியபிள் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம லூப்பிங் வேரியபிள் இனிஷியலைஸும் பண்ணிப்போம். இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு இனிஷியல் வேல்யூ இருக்கும், எண்டு வேல்யூ இருக்கும். அந்த இனிஷியல் வேல்யூலேருந்து எண்டு வேல்யூக்கு அந்த வேரியபிள் வந்து எய்தர் இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லை டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் லூப்பிங் வேரியபிள் ஐன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஐ, நெக்ஸ்ட் இன் ரேஞ்ச், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட், லூப்பிங்கோட ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கணும். இனிஷியல் வேல்யூ 0, 0ல் ஸ்டார்ட் பண்ணும், கமா எண்டு வேல்யூ கொடுக்கணும். எண்டு வேல்யூ நான் n கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா அது அங்கே n 0லேருந்து n-1 வரைக்கும் எடுத்துக்கும். ஓகேவா? அரேயில் வந்து இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to லாஸ்ட் அப்பர் பவுண்ட் வேல்யூ -1. நம்ம அப்பர் பவுண்ட் வேல்யூவை என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து -1 எடுத்துக்கும். இப்போ நான் n10 கொடுக்குறேன்னா 0 to 9 அசைன் ஆகிக்கும் இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ 0, n கொடுத்தாச்சு. இப்போ நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். ஓகேவா? தென் கோலன். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எண்டில் வந்து நம்ம பைத்தானில் கோலன் கொடுக்கணும். சியில் எப்படி நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே லூப்பிங் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எண்டில் நம்ம கோலன் கொடுக்கணும். இப்போ கோலன் கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் இன்புட் வேல்யூ கெட் பண்ண போகிறேன். லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸை நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ a ஈக்குவல் டு இன்ட் ஆஃப், நான் கெட் பண்ணுற வேல்யூ வந்து எனக்கு ஏல ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே என்டர் த எலமெண்ட்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் கெட் பண்ணுற வேல்யூ இப்போ ஏல ஸ்டோர் ஆகும்.
ஏல ஸ்டோர் ஆன உடனே அந்த ஏ வேல்யூவை நான் லிஸ்ட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி கிரியேட்டட் லிஸ்ட், ஆனால் எம்டியாக கிரியேட் பண்ணியிருப்போம், பட் ஆனால் ஆல்ரெடி கிரியேட்டட் லிஸ்ட்டுங்கிறதால இந்த வேல்யூவை நான் அதில் அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் நேம் டாட் அப்பெண்ட் ஆஃப் எந்த வேல்யூ நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம், ஏவை தான் அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எல் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வேல்யூவை கெட் பண்ணி அது எனக்கு லிஸ்ட்டில் அப்பெண்ட் ஆகிடும். இப்போ நான் லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு அந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். லிஸ்ட் வேல்யூஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது எப்படி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்டர் த சைஸ் ஆஃப் த லிஸ்ட் கேட்குது இல்லையா? ஸோ இப்போ நான் சைஸ் ஆஃப் த லிஸ்ட் 6 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் 6 எலமெண்ட்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்டர் பண்ணின உடனே என்டர் த எலமெண்ட். இது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபஸ்ட் எலமெண்ட்டாக ஒரு 12 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 12. நெக்ஸ்ட்டு செகண்ட். ஸோ இப்போ லூப்பில் வந்து 6 டைம்ஸ் வந்து உங்ககிட்ட அந்த இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ 6 டைம்ஸ் வந்து உங்களுக்கு அது லூப்பிங்கில் இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 12 என்டர் பண்ணேன், அதுக்கடுத்து 23 என்டர் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு 34, 45, 56, 67. இப்போ நான் 6 எலமெண்ட்ஸ் என்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், என்டர் பண்ணின உடனே லிஸ்ட் வேல்யூஸ் ஆர் நம்ம என்டர் பண்ண 6 வேல்யூஸும் இப்போ லிஸ்ட்டில் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 12, ஸோ 12 இன்சர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 23, 34, 45, 56, 67 எல்லா எலமெண்ட்டும் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம லூப்பிங் வேரியபிள் ஐ யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஐயோட ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 0லேருந்து n. அது வந்து ஆக்சுவலாக n-1 தான் எடுத்துக்கும். ஸோ 0 to n-1 வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு i ஈக்குவல் டு 0ன்னு அசைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட இன்புட் கெட் பண்ணும். நெக்ஸ்ட் i இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக ஃபாரில் வந்து 0, n, இங்கே 1 ஆக்சுவலாக ஸ்டெப் கவுண்ட் கொடுக்கணும். நாம் பை டிஃபால்ட் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அது 1ன்னு எடுத்துக்கும். 1 டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும் i. ஆட்டோமேட்டிக்காக ஐ வந்து ஒவ்வொரு டைமும் +1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். நம்ம அங்கே எந்த வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா. இப்போ ஒருவேளை நம்ம அங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா, இப்போ நம்ம அங்கே என்ன நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா அந்த வேல்யூ தான் அங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதை 1 கொடுத்துட்றேன். கொடுத்தாலும் இதே அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். இப்போது 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ ஐ வேல்யூ வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் +1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு i ஈக்குவல் டு 0ன்னு அசைன் ஆகும். அப்போ என்டர் த எலமெண்ட்டு நம்மக்கிட்ட கேட்குதா? ஸோ அப்போ நம்ம எலமெண்ட் என்டர் பண்ணின உடனே i வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ 0லேருந்து 1 ஆகிடும். இப்போ 1 ஆனோடனே திருப்பி அதே ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ என்டர் த எலமெண்ட் கேட்கும். திருப்பி நம்ம செகண்ட் எலமெண்ட் என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு i வேல்யூ 1லேருந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஓகேவா? அன்டில் இட் ரீச்சஸ் n-1. n-1 ரீச் ஆகிற வரைக்கும் n-1 வரைக்கும் இந்த லூப் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். 0லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் n வேல்யூ 6 கொடுத்தேன் இல்லையா? அப்போ 0லேருந்து 5 வரைக்கும் ஐ மாறிட்டே வரும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு டைமும் எனக்கு அந்த லூப்பில் உள்ள அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இன்புட் கெட் பண்ணும், கெட் பண்ணுற இன்புட்டை லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணும். ஓகேவா? ஒன்ஸ் இப்போ 5க்கு அப்புறம் ஐ வந்து 6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா? 6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஓகேவா? அப்போ கண்டிஷன் உங்களுக்கு ஃபால்ஸ். ஐயோட ரேஞ்ச் நம்ம வந்து 0லேருந்து n-1 வரைக்கும் தான் இருக்கணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 0லேருந்து n-1 வரைக்கும் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அது என்ன ரீச் ஆன உடனே அந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ லூப்பை விட்டு அது வெளியில் வந்துடும். நாம் எங்கள் லூப்பில் 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். இன்புட் கெட் பண்ணணும், கெட் பண்ணுற இன்புட்டை லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் லூப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்டையர் லிஸ்ட்டை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம்.
என்டையர் லிஸ்ட் வேல்யூ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஸ்டெப் கவுண்ட் வேல்யூ நான் ஸ்பெசிஃபை பண்ணலை. இப்போ ஸ்டெப் கவுண்ட் வேல்யூ நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் 1ன்னு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்டர் த எலிமெண்ட்னு கேட்குது. நான் ஸோ 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 11, செகண்ட் 12, 22, 33, 44, 55. இப்போ 5 எலிமெண்ட்ஸ் என்டர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட் வேல்யூஸா 11, 22, 33, 44, 55. ஓகேவா? இப்போ நான் இதுவே ஸ்டெப் கவுண்ட் வேல்யூவை வந்து நான் உங்களுக்கு 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வந்து 2 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஐயோட இன்க்ரிமெண்ட் 0 + 2 ஆயிடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கெட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அதே 5 கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் i = 0 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் கெட் பண்ணுது 11 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து i = 2. ஏன்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 0 + 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ செகண்ட் எலிமெண்ட் கெட் பண்ணுது. நெக்ஸ்ட் i = 2 + 2 4. இப்போ தேர்ட் எலிமெண்ட் கெட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஏன்னா 2 + 2 4. அப்போ நெக்ஸ்ட் டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 4 + 2 6. ஆனால் நம்மளோட லிமிட் ஒன்லி 5. ஸோ இப்போ நம்ம லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ 3 எலிமெண்ட்ஸ் தான் கெட் பண்ணும். i 2 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 0, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 4, அதுக்கடுத்து 6. நமக்கு லிமிட் 5ன்றதால 4ஓட ஸ்டாப் ஆகிடும். ஸோ 3 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் கெட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபாரோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் லூப்பிங் வேரியபிள், என்ன வேரியபிள் நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக i, j, k இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம i எடுத்துக்கிறோம். ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கணும், கமா எண்ட் வேல்யூ, கமா அந்த ஸ்டார்ட் வேல்யூலேருந்து எண்ட் வேல்யூக்கு நம்ம எப்படி ரீச் ஆகிறோம். ஓகேவா? இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா, டிக்ரிமெண்ட் பண்ணுறோமா, இன்க்ரிமெண்ட் பண்ணால் எந்த அமௌண்ட் ஆஃப் எந்த வேல்யூ வச்சு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா, இல்லை +2 + 2 இல்லை +3. ஸோ நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அதான் ஸ்டெப் வேல்யூ கொடுக்கணும். நம்ம ஸ்டெப் வேல்யூவே கொடுக்கலன்னா அது பை டிஃபால்ட்டாக 1 by 1 இன்க்ரிமெண்டட் பை 1. ஸோ ஐ வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இன்க்ரிமெண்டட் பை 1. நம்ம அங்கே ஸ்டெப் வேல்யூ கொடுக்கவே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக அப்படி தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும் ஐ. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ சிம்பிளாக ஒரு ஃபார் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே.